in an experimental determination of the buckling load for 1.2 centimeter diameter mild steel pin ended strut. ஓகேவா, அந்த பின் ended strut தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய கண்டிஷன். அப்போ பின் ended strutனா என்னது அப்படின்னா ரெண்டு சைடுமே ஹிஞ்சுன்னு அர்த்தம். ஓகேவா, ஆஃப் வேரியஸ் லென்த் டூ ஆஃப் த வேல்யூஸ் அப்டைன் வேர். ஸோ ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உடைய கண்டிஷன் லென்த் வந்து 50 சென்டிமீட்டர், the load வந்து 10 kilonewton and length 20 centimeter and load வந்து 30 kilonewton கொடுத்துருக்காங்க. Make the necessary calculation and then state whether either of the above values of the load conforms with the Euler's formula for the critical load. now நம்ம கிட்ட வந்து அது Euler's equationோட அது நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. per take E is equal to 200 giganewton per meter square. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவன் எழுதிக்கலாம். ஸோ டயமீட்டர் வந்து 1.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க 1 2 ரெண்டு டிஜிட் தான் இருக்குது. அப்போ டிவைட் பை 100. ஓகேவா, ஸோ போன ப்ராப்ளம்ல எம்எம்ல இருந்துச்சு, அப்போ நம்ம டிவைட் பை 1000 போட்டோம். இப்போ சென்டிமீட்டருக்கு அப்போ டிவைட் பை 100. ஸோ டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ல வந்துடும். ஸோ E உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜிகானா 10⁻9 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல லென்த் கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம மீட்டரா மாத்திக்கிடும். லோடு வந்து 10 கிலோ நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, நியூட்டனை கிலோ நியூட்டனை மாற்றணும் அப்படின்னா 10⁻−3 போடணும். கிலோ நியூட்டனை நியூட்டனா மாற்றணும் அப்படின்னா 10⁻3. ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ நான் கிலோ நியூட்டனா மாற்றிருக்கிறேன். ஸோ 10⁻3. ஓகேவா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க பின் எண்டட் ஸ்ட்ரட் அப்படின்னா போத் எண்ட்ஸுமே பின் ஜாயிண்டட் தான். ஸோ அப்போ வந்து அதனுடைய கண்டிஷனுடைய ஃபார்முலா L is equal to L. இப்போ L is equal to Lனா என்ன லென்த் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் பொறுத்தளவில் ஸோ I is equal to எவ்வளவு 0.1, சாரி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் லென்த்தோடைய வேல்யூ 0.50. ஸோ நம்ம அதை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஆயிலஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை ஸ்கொயர் EI டிவைடட் பை LU ஸ்கொயர். ஸோ ஐயோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு பை D⁴ டிவைடட் பை 64. ஸோ பை D உடைய வேல்யூ 0.012 the whole power 4 divided by 64. நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஐயோடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ therefore P Euler's is equal to பை ஸ்கொயர். E உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 200 into 10⁻9 கொடுத்துருக்காங்க. ஐயோடைய வேல்யூ இப்போதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை நெக்ஸ்ட் எல்இனா இந்த 0.50. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த ஆன்சர் வந்துடும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன். ஓகேவா, அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, லென்த் L is equal to 20 சென்டிமீட்டர். அதை நீங்கள் மீட்டரா மாற்றிக்கணும். அதே மாதிரி லோடும் கொடுத்துருக்காங்க, அதையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டனா மாற்றிக்கோங்க. ஓகேவா, ஸோ கிலோ நியூட்டனா மாற்றினா 10⁻3. நெக்ஸ்ட் ஆயிலர்ஸ் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பை ஸ்கொயர், அதே மாதிரி E உடைய வேல்யூ, இது I உடைய வேல்யூ டிவைடட் பை LE உடைய வேல்யூ வந்து 0.20 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு P Euler's உடைய வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.